வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. மார்க்கெட்டுக்கு நான் லாஸ்ட் டைமே கொடுத்துருந்தேன். 45 எங்க மார்க்கெட் ஓபன் ஆகுதோ அந்த ஓபன் பிரைஸ்ல இருந்து 45 பாயிண்ட்ஸ் வந்து நீங்க தள்ளி நீங்களே வந்து லைன் டிரா பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதுபடி நீங்க பண்ணிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட் ஓபன் ஆனது வந்து பாத்தீங்கன்னா 25,177.3. நாளைக்கும் இதே போல நீங்க பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஏன்னா நான் ரேஞ்ச் என்னங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். இதை நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா நான் இன்னைக்கு மார்னிங் நான் கொடுத்துருது இதுதான் கொடுத்துருப்பேன். என்ன கொடுத்துருப்பேன்? ஓப்பன்ல இருந்து 45 பாயிண்ட்ஸ் மேல போனா 22ங்க. ஸோ இந்த இதுக்கு மேல போனாதான் மார்க்கெட் பை அப்போன்னு கொடுத்துருப்பேன். அதே மாதிரி இங்கிருந்து கீழே 45 பாயிண்ட்ஸ் கீழே இறங்குனா 45 பாயிண்ட்ஸ் 132 சப்போர்ட்டா இருக்கும். இதுக்கு கீழே இறங்குனா சல்பிடுவாங்க. ஸோ மார்க்கெட்டு ஓப்பன் ஆனதுல இருந்து பை அப்போ லைனுக்கும் கீழே ஓப்பன் பிளேஸுக்கும் திருப்பி பை அப்போ லைனுக்கும் மறுபடியும் ஓப்பன் பிளேஸுக்கும் தான் மார்க்கெட் ஃபுல்லா சைட்வேஸ்லயே இருந்திருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ போய் மீட் ஆயிருக்காங்க. இதுல இருந்து 45 பாயிண்ட்ஸ் மேல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ்ல போய் இன்னைக்கு மீட் ஆயிருக்கு. இவ்வளவுதான் மார்க்கெட். சிம்பிளா இன்னைக்கு இவ்வளவுதான் நடந்துச்சு. இது ரேஞ்ச் பவுண்டா இருக்கா இல்ல நம்ம மார்க்கெட் இன்னைக்கு ட்ரெண்டா இருக்காரா அப்படிங்கிறத சம்டைம் வந்து ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலா வந்து இன்னைக்கு நிஃப்டியில போயிட்டு நிஃப்டி டெரிவேட்டிவ்ஸ் செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த ஆல் கான்ட்ராக்ட்ஸ் வருங்க. ஸோ இதுல இன்னைக்கு மார்க்கெட்ல 25,200 கால் அண்ட் புட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ஒரே ஸ்ட்ரைக் பிரைஸ் பேரா இருக்காங்க அப்படின்னா இதுக்கு பேரு பேரேஜ். ஸோ இதுக்குனால என்ன ஆகும்? மார்க்கெட்டு சேம் இதனுடைய விளக்கம் என்னன்னா ஓஐ வந்து ரெண்டு பக்கமும் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு அர்த்தம். ஈக்குவலான ஓஐ இருந்திருக்கு. ஸோ இதனால என்ன நடந்திருக்கு அப்படின்னா மார்க்கெட்ல பெரிய மொமெண்டம் அப்படிங்கிறது நடந்திருக்காது. சைட்வேஸா இருக்குது அப்படின்னா இது ஒன் ஆஃப் த ரீசன். புரிஞ்சுக்கோங்க. இத நீங்களே மேனுவலா பார்க்க தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் ஒன்றும் கிளாஸ் போய் கத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதுக்கே நம்ம சப்போர்ட் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு 25,200 இருக்காரு அப்படின்னா இதுல இருந்து 28.75 பாயிண்ட் வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு 25,200 மைனஸ் 28.75 அப்படின்னு போட்டீங்கன்னா இது வந்து சப்போர்ட்டா ஆக்ட் ஆகுங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து 25,170 இது வந்து ஒன் ஆஃப் த சப்போர்ட்டுங்க. 25,171. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த சப்போர்ட்டா ஆக்ட் ஆகுங்க. சரிங்களா? ஏன் இதை பண்ணணும் அப்படின்னா இது ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் படியே நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போடலாங்க. பெரிய விஷயம்லாம் இல்லை. இதுக்கு வந்து இதே போல இன்னொரு விஷயம், இதே வந்து மேல அப்சைடு புட் ஆப்ஷன் அப்படின்னா இந்த 25,200ல ப்ரீவியஸ் க்ளோஸ் உடைய வேல்யூ கழிச்சிங்கன்னா அது சப்போர்ட்டு. இதே 25,000ல இருந்து அப்சைடு மேல போகணும் அப்படின்னா 25,000ல இருந்து இந்த 171 ப்ரீவியஸ் க்ளோஸை பிளஸ் பண்ணிக்கோங்க. இது ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுங்க. ஸோ மேல போயிருந்தா மார்க்கெட்டு 371 வரைக்கும் போகணும் அப்படிங்கிறது தான் இதை மீன் பண்ணுது. சரிங்களா? ஆனா இது எல்லா நேரத்திலையும் மார்க்கெட்டை இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் பத்தி பார்த்து ட்ரேட் பண்ணாதீங்க. இங்க இருக்கிறவங்க நீங்க புட் சைட்ல புட்டை ரைட் பண்ணிருக்காங்களா செல் பண்ணிருக்காங்களான்னு தெரியாது. புரியுதுங்களா? நம்ம செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நம்ம பார்க்கணும் மார்க்கெட்டை. அதனால சொல்றேன், எல்லா நேரமும் இதை பார்த்து ட்ரேட் பண்ணாதீங்க. மார்க்கெட் சைட்வேஸா இருக்கா அல்லது ஓரளவுக்கு மொமெண்டம் கொடுக்குமா அப்படிங்கிறத இதை வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ ஃபர்தரா இன்னும் டவுன் ஆயிருக்கணும் அப்படின்னா 150 கால் புட்டு வந்து இந்த செகண்ட் காலம்ல இருந்திருந்தாரு அப்படின்னா ஃபர்தரா வந்து இந்த 150ல இருந்து உதாரணத்துக்கு 150ல இருந்து இன்னும் ஒரு 21 பாயிண்ட்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ் கழிச்சிங்கன்னா 21,129 வரைக்கும் கீழே இறங்கி இருக்க வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? ஆனா இங்க அவரு 5வது 6வது காலத்துல இருக்காரு. ஸோ இங்க ஓஐ வந்து குறைவா இருக்கு. அதனால அங்க கீழே இருக்காருன்னு அர்த்தம். அதனால இப்ப அதுக்கு நம்ம கிட்ட சப்போர்ட் இருக்கான்னு பாத்தீங்கன்னா 132 வந்து செல் பிலோ லைனா இருக்கும்.
இது என்ன செல் பிலோ லைன் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஓப்பன் பிரைஸ்ல இருந்து 45 பாயிண்ட்ஸ் கீழே எடுத்துக்கோங்க. இதுக்கு பேரு செல் பிலோ. ஸோ இன்னைக்கு ரேஞ்சுங்கிறது 45 பாயிண்ட்ஸ். இதை நான் எதை வச்சு இண்டிகேட் பண்றேன்? மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆகுதோ அதுல இருந்து தான் நம்ம இந்த கால்குலேஷன் கொடுக்கணுங்க. நான் வந்து க்ளோசிங் பிரைஸ்ல இருந்து எடுத்து கொடுத்துட்டு இருப்பேன். இனிமேல் அதை ஃபாலோ பண்ணாதீங்க. ஆக்சுவல்ங்கிறது ஓப்பன்ல இருந்து தான். புரியுதுங்களா? ஓகே, இதே வந்து இதுல ஏதாவது கிளாரிட்டி வேணும்னா நீங்க என்ன பிங் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஓகே, இதே வந்து ஸ்ட்ரைக் பிரைஸ் கால்குலேஷன் பார்த்துடலாம். இன்னைக்கும் மார்க்கெட் வந்து நியூட்ரலா தான் இருந்திருக்காரு. கீழே டவுன் ஆகி ஓப்பன் ஆயிருக்காரு தவிர பெரிய அளவுல டவுன் சைடும் போகல, அப் சைடும் போக கிடையாது. சரிங்களா? இதுதான் இன்னைக்கு மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்டா தான் இருந்தாரு. இதே வந்து நம்ம ஆப்ஷன் பிரீமியத்துல செக் பண்ணிடலாம். இது நான் இன்னைக்கு மார்னிங் கொடுத்திருந்த வேல்யூஸ் படி 25,150 கால் அப்படிங்கிறவரு எடுத்திருந்தேன். அதே போல 25,350 புட் எடுத்திருந்தேன். இந்த ரெண்டு ஸ்ட்ரைக் பிரைஸ்ல யார் ஒருத்தர் 138க்கு மேல சஸ்டெயின் ஆகுறாரோ அவர் பக்கம் இன்னைக்கு மார்க்கெட் இருக்கும் அப்படிங்கறத இண்டிகேட் பண்ணியிருந்தேன். அது என்ன நடந்திருக்கு அப்படின்னா 128 கீழே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் டவுன் சைட்ல தான் இருந்திருக்கும். இதுல எந்த ஒரு மாற்றமே இல்லை. சரி, ஓகே. இதுவே புட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் 3 டார்கெட்டை இங்க 138ல இருந்து ரீச் பண்ணியிருக்காரு. 198 வரைக்கும் ரீச் ஆனாரு. அதுக்கு மேல அவரால் ரீச் ஆக முடியல. சரிங்களா? பிகாஸ் ஆஃப் த ரீசன் என்ன அப்படின்னா மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆனது 25,200. இந்த 200க்கு நான் லாஸ்டா கொடுத்திருந்த சப்போர்ட் வேல்யூங்கிறது 55ங்க. 25,200 காலுக்கு செக் பண்ணீங்கன்னா இன்னைக்கு 55க்கு கீழே இவரால போக முடியாது. சரிங்களா? அப்படி அவர் போயிருந்தாருன்னா இன்னைக்கு 105ங்கிற டார்கெட்டை இவரு இங்க 55ல இருந்து 105 போய் ரீச் ஆயிட்டார். புரியுதுங்களா? மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ் டிபெண்ட் பண்ணி போங்க. இதுல என்ன டவுட்னாலும் கேளுங்க. சரிங்களா? ஏன்னா இந்த 55க்கு கீழே போக முடியாது. இந்த 55.60 தான் இவருடைய லோ. புரியுதுங்களா? இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா இந்த வேல்யூஸ் நீங்க இது ஒன்னொன்னே நான் போட்டு காமிக்க விரும்பலைங்க. நீங்களே டைம் இருந்தா 55, 65, 76, 90, 105 இது நீங்களே வந்து போட்டு வேணா செக் பண்ணி பாருங்க. ஏன்னா இதுதான் மார்க்கெட்டுங்க. இப்படிதான் நம்ம மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணணும். சரிங்களா? ஓகே, 25,350 புட்டையே எடுத்து எகெயின் வச்சுக்கிறேன். எனக்கு ஓகே, இந்த பிரைஸ் எல்லாம் இதுவே நான் போற மார்க்கெட்டை ஒரு சின்ன பிரீமியமை எடுத்து பார்க்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டா 25,200 புட்டுல இருந்து நீங்க செக் பண்ணலாம். இதை ரைட் சைட்ல போட்டு காமிக்கிறேன். இப்படி போறவரை இதே 55ல இருந்து தான் இவரும் அங்க மேல போயிருப்பாருங்க. 55ல சஸ்டெயின் ஆயிருந்தாரு அப்படின்னா இவர் வந்து தாராளமா ஒரு டார்கெட்டையும் அவர் ரீச் பண்ணியிருப்பாருங்க. 55ல இங்க ரீச் ஆகல. இப்ப இதுல இருந்து 65ல போய் கூட நீங்க இதுல என்ட்ரி எடுக்கலாம். கரெக்டுங்களா? 65ன்னு நீங்க போட்டீங்கன்னா 65ல போய் சஸ்டெயின் ஆனது பிறகு எடுத்தீங்கன்னா கூட ஒரு டீசென்டான ப்ராஃபிட் நீங்க இங்கேயும் பண்ணிருக்கலாம். சரிங்களா? போற ட்ரெண்டை இப்படிதான் நம்ம பிடிக்கணும். ஓகேங்களா? இதுல உங்களுக்கு ஏன்னா இது மேக்ஸ் தான், வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. நீங்க இதுல என்ன போய் போட்டீங்கன்னாலும் எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுத்து அடிச்சீங்கன்னாலும் வேல்யூ சரியாகத்தான் வரும். இந்த வேல்யூல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது. புரியுதுங்களா? மார்க்கெட்டை மேக்ஸ் மட்டும் நீங்க அணுகுங்க. நான் ஒன்றும் பெருசா நீங்க என்கிட்ட தான் படிக்கணும்னு நான் சொல்ல வரல. யார்கிட்ட படிச்சாலும் இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரைஸை நம்ம சரியான முறையில ஹேண்டில் பண்ண நமக்கு தெரியணும். புரியுதுங்களா? ஓகே, நாளைக்கு எக்ஸ்பைரி வேற இருக்கு. ஸோ மார்க்கெட்டு என்ன கண்டிஷன்? இன்னைக்கு வந்து கேப் டவுனா ஓப்பன் ஆயிட்டு திருப்பி வந்து எகெயின் கால் சைடும் நல்ல மொமெண்டம் தான் ஃபைனலா கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா 10:27க்கு மார்க்கெட் வந்து 10:27க்கு மார்க்கெட்டு புட் சைடு தான் இன்னைக்கு ஆக்ட் பண்ணாரு. அதே போல 11:39ல இருந்து கன்சாலிடேஷன் ரேஞ்சில் இருந்து மார்க்கெட்டு அப்சைடு போனாரு. இதுவே 2.03 3 மினிட் கேண்டில் வச்சு பாருங்க மார்க்கெட்டை. அதுக்கெல்லாம் இதுக்கு 3 மினிட் கேண்டில்
இதே கால் சைடும் வச்சு செக் பண்ணி பாருங்க. 2.03ல மார்க்கெட்டு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு இங்க பாத்தீங்கன்னா தெரியும். 2.03ல என்ட்ரி எடுத்தீங்கன்னா 105ல இருந்து ஒரு 30 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருப்பாரு. கரெக்டுங்களா? ஸோ ஏன் இந்த டைமிங்லாம் நான் எடுத்துக்க சொன்னேன்னு உங்களுக்கு புரியணும். நீங்க இது ஒவ்வொரு நாளும் மாற போறது இல்லை. இந்த 3 டைமிங் வந்து கான்ஸ்டன்டா நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எந்த இடத்துல எனக்கு பிரேக் அவுட் கொடுக்குதோ அந்த பிரேக் அவுட்ல நீங்க தாராளமா என்ட்ரி எடுக்கலாம். சரிங்களா? ஓகே, நாளைக்கு மார்க்கெட் பத்தி பார்த்துடலாங்க. நாளைக்கு மார்க்கெட்டுக்கு பத்தி என்ன வேல்யூ பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டோட நான் இப்போ க்ளோசிங் ப்ரைஸ்ல தான் இந்த லைன்ஸ் போட்டிருக்கேங்க. நான் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இந்த ரேஞ்சையே நீங்க மறந்துடுங்க. நான் க்ளோசிங் ப்ரைஸுக்கு தான் நான் இதை போட்டு காமிச்சிருக்கேன். இந்த வேல்யூஸ் உங்களுக்கு தேவைப்படாது. இப்பவும் சொல்றேன், மார்க்கெட்டு இப்போ க்ளோஸ் ஆயிருக்கிற ப்ரைஸ் 25,227க்கு நான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த க்ளோசிங் ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் நான் இங்கே லைன்ஸ் போட்டிருக்கேன். இதே போல சரிங்களா, நாளைக்கு ரேஞ்ச் அப்படிங்கிறது 30 பாயிண்ட்ஸ் தான் நாளைக்குங்க. 30 பாயிண்ட்ஸ் எங்க ஓபன் ஆகுறாரோ, உதாரணத்துக்கு நான் இப்போ க்ளோசிங் பிரைஸ்ல கொடுத்துருக்கிற மாதிரி நீங்க இதே வந்து பிளாக் கலர் லைன்ல மார்க்கெட் ப்ரீ ஓப்பன்ல அல்லது என்எஸ்சில ஓப்பன் பிரைஸ் கூட எடுத்துக்கோங்க, அல்லது உங்களுடைய புரோக்கர்ல ஓப்பன் ஆகக்கூடிய பிரைஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு எந்த பிளேஸ்ல ஓப்பன் ஆகுறாரோ அதை வந்து பிளாக் கலர் லைன் போட்டுக்கோங்க. அங்கிருந்து மேல 30 பாயிண்ட்ஸ் போட்டுக்கோங்க. அதை வந்து பை அபவ்னு நீங்களே வச்சுக்கோங்க. இங்க 30 பாயிண்ட்ஸ் கீழே போட்டுக்கோங்க. இதை வந்து செல் பிலோன்னு வச்சுக்கோங்க. இந்த வேல்யூல இருந்து 30 பாயிண்ட்ஸ் கீழே, இதுக்கு கீழே வரக்கூடியதெல்லாம் சப்போர்ட். அகெயின் 30 பாயிண்ட்ஸ் கீழே வச்சுக்கோங்க. அதுவே 30 பாயிண்ட்ஸ் வந்து மேலே வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ பை அபவ்னா 30 பாயிண்ட்ஸ் மேலே ஓப்பன்ல இருந்து, செல் பிலோங்கிறது 30 பாயிண்ட்ஸ் கீழே. இது 30 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்ச் தான் நாளைக்கு மார்க்கெட்டுக்கு ஆக்ட் ஆக போகுது. இதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க, போதுமானது. சரிங்களா? ஓகே, இதே ஸ்ட்ரைக் பிரைஸ் வேல்யூ பார்த்துடலாங்க. இன்னைக்கு நான் மார்க்கெட்டுக்கு ஸ்ட்ரைக் பிரைஸ் வேல்யூ வந்து 25,150 கால் 110க்கு மேல இருந்தாருன்னா மார்க்கெட் அப்சைட்ல இருக்குங்கிறத சொல்லிக்கிறேன். சரிங்களா? அதுவே 25,350 புட்டு 142 அண்ட் அபோவ் சஸ்டெயின் ஆனார்னா மார்க்கெட் டவுன் சைடில் இருக்குங்கிறத சொல்லிக்கிறேன். சரிங்களா? இந்த ரெண்டு வேல்யூவே உங்களுக்கு போதுமானது. ஏன்னா நீங்க சப்போர்ட் வேல்யூ, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இதெல்லாம் நீங்க கொடுத்தா நீங்க ரொம்ப அதிகமா கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் தரல. சரிங்களா? ஏன்னா இதுல என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நீங்க உங்களுடைய புரிதல்ல மார்க்கெட்டை கவனிங்க. நான் சொன்னாலும் நீங்க மார்க்கெட்ல வந்து நீங்க அனலைஸ் பண்ண கத்துக்கோங்க. ஏன்னா நான் யாரு சொன்னாலும் மார்க்கெட்ல நான் இந்த வேல்யூ எதுக்கு கொடுக்குறேன், ட்ரெண்ட் என்னங்கிறத நீங்க ஐடென்டிஃபை பண்றதுக்கு மட்டும்தான். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நான் என்ன சொல்றேன், 25,150 கால் 110க்கு மேல சஸ்டெயின் ஆனா மார்க்கெட் அப்சைட்ல இருக்குங்கிறத சொல்றேன், அவ்வளவுதான். இதுவே புட் சைடு 142 350 புட் வந்து 142 அண்ட் அபவ் சஸ்டெயின் ஆனார்னா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்குங்கிறத மட்டும் சொல்லிக்கிறேன். சரிங்களா? ஏன்னா என்னால வந்து ஒருத்தர் பயனடையணுமே தவிர யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்க கூடாதுங்க. அதனாலதான் நான் இந்த சப்போர்ட் வேல்யூல நான் கொடுக்கல, வேண்டியது இல்லைங்க. அதுல வந்து நான் தேவைப்படுறவங்க நான் இங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க. நான் வந்து ஆக்சுவல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸே வந்து டெய்லி மார்னிங் நான் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். என் கூட டிராவல் பண்றவங்களுக்கு அது யூஸ் பண்றாங்க. பட் அது எப்படி யூஸ் பண்றாங்கன்னு கூட எனக்கே தெரியறது இல்ல. பட் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா என்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்களா? என்னுடைய மொபைல் நம்பர் 9842088858. என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். சரிங்களா? நாளைக்கு எக்ஸ்பைரி பார்த்து கவனமா செய்யுங்க. நம்ம நண்பர்களுக்கு நான் சொல்லிக்குவேன், எப்பவுமே எக்ஸ்பைரினா எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னு. இன்னைக்கும் வந்து எக்ஸ்பைரிக்கு முன்னாடி நாள் அப்படின்னா எப்படி நீங்க மார்க்கெட்டை பார்த்துருக்கணும் அப்படிங்கிறத நான் இங்க சொல்லிக்கிறேன். இன்னைக்கு பார்த்த மாதிரியே நான் சொல்றேன், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் ஓகே, இதுக்கு ஈவனான புட்டை நீங்க வாங்கியிருக்கணும் அப்படின்னா 25,050 எடுத்து பாருங்க. புட்டு வந்து பாத்தீங்கன்னா 21 ருபீஸ்ல இருந்து எடுத்திருப்பாரு. இதுவே 25,100 கால்
புட்டு எடுத்தீங்கன்னா மார்னிங் நீங்க போற ட்ரெண்டை இப்படிதான் பிடிக்கணுங்க. மறந்துடாதீங்க. இது வந்து 38 138க்குலாம் வரமாட்டாரு. ஆனா இங்க 29.3க்கு வந்திருப்பாரு. இந்த வேல்யூ ஏன் வருதுன்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்படிதான் இங்க ட்ரேட் எடுக்கணும். நாளைக்கு எக்ஸ்பைரிக்கு நீங்க இதைத்தான் ட்ரை பண்ணணும். சரிங்களா? அதை மறந்துடாதீங்க. ஓகே, இதே வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸும் ஒரு வேல்யூ இருக்கு. நீங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, போதுமானது. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.